மக்களை விட்டு விலகி நிற்கிற இவனுங்க எங்களை பதவி விலகு. எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயர சம்பவம். எல்லாருமே நம்ம ஒரு ஃபீலிங்கில் இருக்கோம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நேற்றுலாம் தூக்கமே வரல மேடம். அந்த ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, என் புருஷனை கொண்டுட்டீங்க, என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. இதை போய் மோடிட்டு சொல்லுன்னு சொல்லி அவ்வளோ அக்கிரமமாக ஒருத்தன் பேசிட்டு போயிருக்கான். மனிதத்துவம் மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்லி நம்ம அவ்வளோ வேதனையில் இருக்கோம். இதில் வந்து அரசியல் செய்கிறார் அண்ணன் திருமாவளவன். இவரெல்லாம் எங்கே கூட போய் சேர்க்கறது? இவரெல்லாம் எதில் சேர்க்கறது? திமுக கட்சி இவ்வளோ வேலை பண்ணுது, அண்ணன் திருமாவளவன் கப்பிச்சுப்புன்னு இருக்காரு. இன்றைக்கி திடீர்னு எதுக்கு இந்த புரட்சி பேச்சு? ஏங்க, அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில இடங்களை செயல்படுங்க. எல்லாத்தையுமே அரசியலை பார்ப்பீங்கண்ணா நீங்கள். அருவருக்கத்தக்க போயிடுவீங்க மக்கள்கிட்ட. நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலம். இன்னொன்று, இந்த பாகிஸ்தான் எம்பசியில் அந்த கேக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நெஞ்சமே உடஞ்சிடுச்சு மேடம். என்ன ஒரு கேவலமான ஆளுங்களாக இருக்காங்க. மதத்தை பற்றி பேசிடாதீங்க. நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவங்க இல்லை மேடம். ஆனால் அவன் கேட்ட கேள்வி என்ன மேடம்? குரானில் இருக்கக்கூடிய 4 விஷயத்த சொல்லு, நீ நில்லு, ஆம்பளைகளாக இருந்தால் வேறு விஷயத்த சொல்லு, வேறு சில செக்கப்லாம் பண்ணு, சாகடிக்கிறான். இதை போய் நம்ம எங்கே சொல்கிறது? இதை நம்ம என்னன்னு சொல்கிறது மேடம்? சொல்லுங்கள். அப்படியே பூசிடலாமா? அப்படியே தீவிரவாத தாக்குதலில் இருந்து அந்த மக்களை எத்தனை நாளுக்கு ஏமாத்துவீங்க? நீ ஹிந்துவான்னு கேட்டு ஒருத்தர் சொல்கிறான். அப்போ நான் ஒரு ஹிந்துவாக இருக்கும்போது கோவம் வரதானங்க செய்யும். இஸ்லாமிய மக்களுக்கு வரும்போது நான் கொதித்து எழுறோமா இல்லையாங்க? ஒரு கிறிஸ்துவ சகோதரருக்கு வரும்போது கொதித்து எழுறோமா இல்லையாங்க? ஹிந்துவனா மட்டும் ஏங்க மௌனம் சாதிக்கிறீங்க? மௌனமாக இருந்து நீங்கள் பெற போகிறது என்னங்க? எங்கள் மரணத்திலே நீங்கள் மௌனம் காப்பீங்களா? இல்லை சார், நாங்கள் நான் முஸ்லீமா அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போகிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தா ஒரு இஸ்லாமியர் சையத் அப்படின்ற இஸ்லாமியர் தானே கொல்லப்பட்டாங்க. அப்படிலாம் கேட்க 26 பேரில் எத்தனை இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க? நாங்கள் எங்களை காப்பாற்றி நாங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நபர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கேட்பது, இந்த தீவிரவாத செயல் செய்தது சரியா தப்பா? எங்கள் மரணத்திலே மௌனம் காக்கக்கூடிய அந்த ஒரு அற்பரசிலையே இவங்க செய்கிறாங்க தொடர்ச்சியா. கோபம் வருமா வராதங்க? கேக் எடுத்துட்டு போறான்னா அவன் மனநிலையை பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு குரோத புத்தி. சே, இந்திய நாட்டில் இப்படி ஒரு அக்கிரமமா? பிரதமர் சொல்லியிருக்காரு பாருங்க, ஏய் உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தண்டனை கொடுப்போம், விட்டுருவோமா? எதுக்கு சொம்படிச்சு வரீங்க? இந்த திமுக சார்பு ஒரு அக்கா பேசுவாங்க. அக்கா பேர் என்னங்க? இந்த பேர் மறந்து சுந்தரவல்லியா? எப்பா எப்பா, நீ எப்படிக்கா பேசுற? இந்த மாதிரி நீ எந்த உலகத்தில் பிறந்தக்கா? ராணுவத்தை வச்சு நாங்கள் பண்ணணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அந்த பொம்பளை. சே, மரியாதை கொடுக்க தோணுதாங்க? தாய்மார்களை தாய் போல் வணங்கக்கூடிய பூமி இவங்களாம் அது எந்த குலத்தில் வராங்கன்னு தெரியலையாங்க. பெண் இனத்திற்கு கேவலம் பிடிச்சவங்க இவங்களாம். ஐயோ பா, இவங்க வாழ்ற பூமியில் வாழ்றது நினைச்சா கேவலமா இருக்குங்க. பதவி விலகு, கேவலம். எவ்வளோ பெரிய துயர சம்பவம். ஒன்று, துயரத்திற்கு நீ வந்து நில்லு, ஆறுதல் சொல்லு, மத்திய அரசோட நில்லு. எதனால அரசியல் பண்ணுவ? நீ செத்து கடகரா அரசியல் செய்வியா? காலம்தான் முடிவு செய்யணும். இந்த கழுசடைகளை காலம்தான் வெளியே தள்ளணும். இல்லைன்னா வேற என்னங்க பண்றது? ஆண்டவரை தான் வேண்டிக்கிறேன், எல்லா இஷ்ட தெய்வங்களும் வேண்டுறேன். நாங்கள் ஜாதி மதம் பார்க்கலங்க. ஜாதி மதம் பார்க்குற இவன் வந்து எங்களுக்கு சொல்லித்தரான், நீ அதை பார்க்குற இதை பார்க்குறேன்னு. நான் மனிதத்துவம் பார்க்குறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்கள் இன்னைக்கு சூழலிட்டு இருக்கிறார். உலகத்தில் எந்த மூலைக்கு அவன் போனாலும் சரி அவனை விடவே மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. ஹிந்துனால கவர்மெண்ட் இருக்காங்க, அது என்னன்னே தெரிலங்க. இந்துனா கம்முன்னு இருக்கான், ஆனால் ஓட்டு வேணும்னா ஒவ்வொரு சண்டா வரான். ஏன் வராத? ஏன் எங்களை பார்த்தா கேவலமா இருக்கல? ஏழையா வர? இதே ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே கொதித்து எழுவதும், நாடு முழுவதும் போராட்டம் பண்றதும். ஒரு ஆறுதல் சொல்லியா? ஜாதி மதத்தில் உடியா? ஒரு மனிதன் 26 பேர் இறந்துருக்காயா? கல்யாணம் 20 நாள் ஆன பொண்ணு, ஹனிமூன் போன பொண்ணு, பாவம் அவங்க அந்த வீட்டுக்காரர் இறந்துருக்காருயா. இவ்வளோ ஒரு சோகம். ஒரு குழந்தை வந்து அழுகுறான். அந்த நயினார் நாகேந்திரன் தேமி அழுகிறார் பார்த்தீங்களா? இதுதாங்க சகோதரத்துவம். இறந்துட்டாங்க, என்னங்க பண்ணுறது? மௌனம் தாங்க ஒரே பதிலாக இருக்கணும். இது போன்ற அரசியல் செய்துக்கிட்டு அநாகரிகத்தை பண்ணக்கூடிய இவர்கள் எல்லாம் துடை தெரியப்படணும் அப்படின்றத நான் வலியுறுத்தி தெரிவித்துக்கிறேன்.